அவங்களோட பர்த்டேயும் June 12 அந்த டேட்டில் தான் நானும் பிறந்தேன். அப்போது அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி அம்மா அப்பா வச்ச பேர் தான் அது பத்மினி. மங்கம்மா சபதம் படம் நினைக்கிறேன். அதில் நாங்கள் போய் பார்க்கும்போது பத்மினி அவங்களும் வந்திருந்தாங்க எங்கள் கூட பார்க்குறதுக்கு. இன்டர்வெல்லில் நான் அக்காலாம் வெளியில் வந்தப்போ ரெஸ்ட் ரூமில் ரொம்ப நேரமாக 2 பேரும் அப்படி தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க. சிவாஜி அவங்க வந்து கட்டாயமாக அவர் ஆக்ட் பண்ணணும். பழைய அம்பிகாபதியில் அப்பா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இதுலேயும் அவர் ஆக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டார். அதில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாதியிலே அப்பா இறந்துட்டாங்க. அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்லையே இருக்கும்போதே அவருக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கெல்லாம் வந்து பார்க்க வரவங்கெல்லாம் அப்போல்லாம் நம்ம சாத்துக்குடி தானே கொண்டு போய் கொடுக்கும். அது மாதிரி நிறைய சேர்ந்துருமா. இவர் என்ன பண்ணுவாரோ அவரை பார்த்துக்கிறதுக்காக இருக்க பையன்களெல்லாம் கூப்பிட்டு அந்த சாத்துக்குடியெல்லாம் புழிஞ்சு ஜூஸ் எடுக்க சொல்லி ஜென்ரல் வார்டில் கொண்டு அங்கங்கே ஆளுங்கள்லாம் வந்து NSKTM வந்திருக்காங்க பெரிய கூட்டம் வந்துருச்சான். அப்புறம் அவங்கெல்லாம் வந்து கேட்டாங்களாம், என்னங்க நீங்கள் பெரிய விபத்து ஆகிடுச்சாமே அப்படின்னு. யார் சொன்னா விபத்து ஆகிடுச்சா அப்படின்னு. ஆமாம் யார் சொன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, எங்கள் டிரைவருக்கு ரொம்ப நாள் எங்கள் காரை கவுத்து போட்டால் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசை. அங்கே பாருங்களேன், அவரை அந்த காரை பார்த்துட்ருக்கார் பாருங்கன்னு அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி கிண்டலாக என்ன பண்ணாங்களாம், ஓ உங்கள் ஊர்லேருந்து பண்ணது இங்கே ஒன்றுமே இல்லையோ அப்படின்னாங்களாம். அப்போ எல்லோரும் சுற்றி இருந்தவங்க அவ்வளோ பேர் அந்த ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க, என்ன அப்படி சொல்லிட்டாருன்னு. உடனே அப்பா அந்த சுச்சுவேஷன்லேயும் என்ன சொன்னாராம், யார் சொன்னதுங்க, இங்கே பாருங்கள் இவ்வளோலாம் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தால் கூட இவ்வளோ பெரிய ஸ்டூடியோ கட்டியிருக்கோமே, அது எங்கள் நாட்டிலே எங்கள் ஆளுங்களே கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பாருங்கள் எவ்வளோ வெளிநாட்டு கார் நிற்கிது, அதில் இருக்கிற அந்த கார்லாம் எப்படி ஓடுதுன்னு நினைக்கிறீங்க, அந்த டயரில் இருக்கிற அத்தனை காற்று எங்கள் காற்று அப்படின்னு சொன்னாராம். அது காந்தி வந்து எங்கள் நாட்டு தலைவர். அவரோட கொள்கையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உள்நாட்டு சண்டை வெளிநாட்டு சண்டைலாம் போட்டுக்கிறீங்க, நிச்சயமாக அதெல்லாம் உண்மையே வராது, நீங்கள் ரொம்ப ஒத்துமையாக இருப்பீங்க அப்படின்ட்டுருக்காரு. உடனே அந்த இன்டர்பிரேட்டர் நான் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாரோம். உடனே அப்பா சொன்னார், ஏன் என்னத்துக்கு, நான் நல்லது தானே சொல்கிறேன் அப்படின்னா. பரவாயில்ல, அப்போ கூட உங்கள் தலைவரை பற்றிலாம் இங்கே வந்து பேசக்கூடாது, நாங்கள் பண்ண மாட்டோம்னு. அதுவும் எங்கள் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, அவங்க பண்ணவே மாட்டோம் நிச்சயம். அப்பா இவர் சொல்லியிருக்கா, நேராக போய் உட்காந்துட்டு, அப்போ நான் இந்த இடத்த விட்டு எழுந்திரிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், என் பேச்சை நீங்கள் கண்டினியூ பண்ணால் தான் நான் எழுந்திருப்பேங்கன்ட்டு போய் உட்காந்துட்டாரு. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மில்கி மிஸ்ட் இதுதான், இது மட்டும்தான் பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். M+ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கலைவாணர் NSK ஐயா அவர்களோட மகள் டாக்டர் பத்மினி அம்மா நினைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம்மா. முதல்ல உங்க குடும்பத்துல NSK ஐயாவும் சரி மதுரம்மாவும் சரி பெரிய ஆக்ட்ரஸா இருந்தாலும் அதுக்கடுத்து வந்த யாரையுமே வந்து சினிமாக்குள்ள அவங்க வர விடல. எங்க ஜெனரேஷன்ல யாருமே கிடையாது உங்க ஜெனரேஷன்ல. இருந்தாலும் உங்களுக்கு பத்மினின்னு சொல்லி ஒரு நடிகை பேர் வச்சிருக்காங்க. அந்த பேருக்கு எதுவும் காரணம் இருக்கா? அப்பா வந்து பத்மினி அவங்க வந்து நிறைய படத்தில் வெறும் டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தாங்க. அப்பா தான் முதல்ல அவங்கள மணமகள் படத்தில் ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த சமயத்தில் அந்த டைமில் நல்லா தெரிஞ்சவங்களா ஆனதுக்கப்புறமா நான் பிறந்திருந்தேன். அவங்களோட பர்த்டேயும் June 12 அந்த டேட்டில் தான் நானும் பிறந்தேன். அப்போது அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி அம்மா அப்பா வச்ச பேர் தான் அது பத்மினி. ஓகே. உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மட்டும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க அவங்க, அதனால அப்படி. உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு மட்டும் தான் சினிமா சார்ந்த பேர் இருக்குன்னு நினைக்கிறேன், வேற யாருக்குமே இல்லைல்ல? தெரியல, இல்லை யாருக்கும் இல்லை. ஓகேம்மா, உங்களுக்கு சின்ன வயசுல கலை மீது ஆர்வம், நடிப்புன்னு மட்டும் இல்லை வேற ஏதாவது கலை மீது ஆர்வம் இருந்திருக்குதா? கலை மீதுன்னா என்ன, டிராயிங் நிறைய பண்ணுவேன். அதை வச்சு அப்பா கிட்ட ஒரு வாட்டி, இப்போ அப்பா நிறைய வரைவார், அவர் வரையதை பார்த்து நானும் இப்படி வரைவேன். அது வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸை பார்த்து நான் வந்து அதில் கிருஷ்ணன் ராத படம் இருந்ததா, அதை பார்த்து நானும் வரைஞ்சிட்டேன். அதை கொண்டு போய் அப்பாட்ட காமிச்சோன்னே அவர் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டார். அவர் என்னை கூட்டிகிட்டு போய் மாதவன் பக்கத்து வீட்டில் இருந்தாங்க, அவர்கிட்ட கூப்பிட்டு போய், மாதவன் நீங்கள் வந்து பாரு என் பொண்ணு எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு போய் சொன்னார். மாதவன் அவர் யாருன்னா அந்த கபாலீஸ்வர் கோயிலில் முக்கால்வாசி படமும் அவரோட பெயிண்டிங் தான் இருக்கும். அவர் வந்து என்ன சொன்னார், பார்த்துட்டு ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்காளேன்னொன்னே, அவளை டெய்லி சொல்லிக் கொடு, நீ அனுப்பி விட்றேன் அப்படின்னார். அவரும் என்னை டெய்லி போயிட்டு வந்தேன். அப்போது ஒரு ரவுண்டு கோடு எல்லாம் போட்டு அந்த லைன்ஸ் நல்லா வர்றதுக்காக அனுப்பி விட்டுட்டு இருந்தார். நானும் போய் பண்ணிகிட்டே வரைஞ்சிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் போய் அப்பாட்ட சொன்னேன், அப்பா நான் இனிமேல் மாதவன் மாமா வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு. ஏம்மான்னு கேட்டார்.
இல்லை அவர் எல்லாம் கோடு கோடாக போடுறாரு, அவருக்கு வரையவே தெரியல அப்படின்னு. அது அவர்கிட்டயே போய் சொல்லி அதை பற்றி சொல்லி சிரிச்சார். எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அது புரிஞ்சுது எனக்கு. இப்படி போய் சொல்லியிருக்கோமே நம்ம அப்படின்ட்டு. ஓகே. அதனால் அவர் எனக்கு அவரோட இது பார்த்தா கலைன்னு பார்த்தா எனக்கு ஓரளவுக்கு நல்லா ட்ரா பண்ணுவேன். இல்லை இது அப்பாவுமே சூப்பராக வரைவார், ஷூட்டிங் ஸ்பாட்லேயே உட்காந்து வரைஞ்சிட்டு இருப்பாருலாம் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், எப்போ பார்த்தாலும் அம்மா அவசரமாக அக்கா கூட சொல்லியிருப்பாங்க, வந்து அம்மா அவசரமாக கூப்பிடுவாங்க, வாங்க ஷூட்டிங் போகணும், ஸ்கிரிப்ட் எடிட்டிங்லாம் வரைஞ்சிட்டு இருப்பார். அதாவது அவருக்கு எல்லாமே மைண்டில் வச்சுருப்பாரு. பட் ஆல்வேஸ் இஸ் காட் அ பேப்பர் வச்சுட்டு வரைஞ்சிக்கிட்டே இருப்பார் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு நீங்கள் அப்பாவோட படங்களை தியேட்டரில் பார்த்தது உண்டா? அந்த மாதிரி அனுபவம் எதுவும் இருக்குதா? தேட்டரில் பார்த்துருக்கோம். நாங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறமும் வரும்போதெல்லாம் பார்ப்போம், படம் வந்தப்போல்லாம். எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் ஞாபகம் இருக்குது. மங்கம்மா சபதம்னு படம்னு நினைக்கிறேன். அதில் நாங்கள் போய் பார்க்கும்போது பத்மினி அவங்களும் வந்திருந்தாங்க எங்கள் கூட பார்க்குறதுக்கு. இன்டர்வெல்லில் நான் அக்காலாம் வெளியில் வந்தப்போ ரெஸ்ட் ரூமில் ரொம்ப நேரமாக 2 பேரும் அப்படி தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க. அப்பா ஞாபகத்தில் வந்து அழுதுட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் ஞாபகம் இருக்குது எனக்கு. மற்றபடி நாங்கள் வீட்லேயே நிறைய படம், அப்பா படம்லாம் வந்து யார் பையன் அதெல்லாம் வீட்லேயே ஃபிலிம் வாங்கி போட்டு காமிப்பாங்க. எல்லாம் நிறைய பேரெல்லாம் வந்து பார்ப்பாங்க அதை. அதில் அம்மா சொல்லுவாங்க, அந்த யார் பையன் படத்தில் அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதே அதை படத்தை செஞ்சு முடித்தார் அப்படின்னு. இன்னொரு படம்னு பார்த்திங்கன்னா அம்பிகாபதி படத்தில் சிவாஜி அவங்க வந்து கட்டாயமாக அவர் ஆக்ட் பண்ணணும். பழைய அம்பிகாபதியில் அப்பா ஆக்ட் பண்ணியிருக்காரு, இதுலேயும் அவர் ஆக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டார். அதில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாதியிலே அப்பா இறந்துட்டாங்க. அப்போ இவங்களே ஒரு சீன் க்ரியேட் பண்ணி அப்பாக்காக ஒரு சிலை வச்சு, என் நண்பன் இறந்துட்டாருன்னு அம்பிகாபதி சொல்லி அழுகுற மாதிரி வச்சு அந்த ஷூட்டிங் முடிச்சிட்டாங்களாம். ஆனாலும் அவர் அங்கேயே நின்று ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்லே இருக்கும்போதே அவருக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கெல்லாம் வந்து பார்க்க வரவங்கெல்லாம் அப்போல்லாம் நம்ம சாத்துக்குடி தானே கொண்டு போய் கொடுக்கும், அது மாதிரி நிறைய சேர்ந்துருமா. இவர் என்ன பண்ணுவாரோ, அவரை பார்த்துக்கிறதுக்காக இருக்க பையன்களெல்லாம் கூப்பிட்டு அந்த சாத்துக்குடியெல்லாம் புழிஞ்சு ஜூஸ் எடுக்க சொல்லி ஜென்ரல் வார்டில் கொண்டு போய் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்டு வர சொல்லுவாராம். அப்போவே அவருக்கு சும்மா அந்த படுத்துக்கிட்டு இருக்காரு, இத்தனைக்கு டெத் பெட்னு தான் சொல்லணும். அவர் அவ்வளோ சீரியஸாக இருந்து தான் அட்மிட் ஆகிருந்தார். அப்போவும் அவருக்கு அது ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே இருந்திருக்காரு எப்போவுமே அப்படின்னு. அதான் இல்லை, அப்பா பற்றி இந்த வள்ளல் குணம் வந்து எல்லாருமே பேசுகிற ஒரு விஷயம் ஒன்று, அது மறக்க முடியாது. இன்னொரு விஷயம், ரொம்ப சீரியஸான இடத்துல கூட அவர் காமெடி பண்ணுவார், ஒரு ரொம்ப ரொம்ப ஹியூமரஸான ஆள் அப்படிங்கிறது. அவர் டெட் பெட்லேயும் காமெடி பண்ணாருன்னு நிறைய இன்சிடென்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சீரியஸான சுச்சுவேஷனில் காமெடி பண்ணாதான் அதாவது இன்சிடென்ட் இருக்கா? சீரியஸான சுச்சுவேஷன்லனா ஒரு வாட்டி அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆனால் எல்லாருமே பயங்கரமாக அப்செட் ஆகிடுவோம்ல. ஆனால் அப்பாவுக்கு வந்து ஒரு வாட்டி அவரும் அம்மாவும் எப்போவுமே அவங்க காரில் தான் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க. வெளியூரில் ஷூட்டிங்கோ இல்லாட்டா ட்ராமா நடத்துனாங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நம்ம ஊர் மாதிரி இருக்காது, ரோடெல்லாம் ரொம்ப பள்ளம் மேடாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி காரில் அவங்க போயிட்டு இருந்தப்போ ஒரு பெரிய பள்ளத்தில் ஏறும்போது ஸ்கிட் ஆகி அப்படியே கவுந்துருச்சு வண்டி. அப்போ அம்மா அப்பாவும் நல்ல வேலை அவங்களுக்கும் ஒன்றும் ஆகலை, டிரைவருக்கும் ஒன்றும் ஆகலை. அவர் மெதுவாக கதவை திறந்து வெளியில் வந்துட்டாராம். வந்து இவங்களுக்கும் வெளியில் வச்சோன்னா அம்மா கையில் எப்போவுமே ஒரு வெத்தலைப்பாக்கு டப்பா வச்சுருப்பாங்க, அதையும் எடுத்துக்கிட்டே வெளியில் வந்துட்டாங்களாம். வெளியில் வந்து அவங்க அப்படியே நடந்து போய் அங்கே ஃபுல்லாக வயக்காடு, அங்கே வந்து ஒரு சின்ன மேடு, அங்கே ஒரு மரத்துக்கு அடியில் போய் அவங்க உட்காந்து 2 பேரும் காலை மடித்து வச்சுக்கிட்டு நல்லா சிரித்து பேசிக்கிட்டு அவங்க கையில் அந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததாகவே இல்லாத மாதிரி உட்காந்து வெத்தலைப்பாக்கு போட்டுகிட்டே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அங்கங்கே ஆளுங்கள்லாம் வந்து என்எஸ்கே டிஎம் வந்திருக்காங்க பெரிய கூட்டம் வந்துருச்சான். அப்புறம் அவங்கெல்லாம் வந்து கேட்டாங்களாம், என்னங்க நீங்கள் பெரிய விபத்து ஆகிடுச்சாமே அப்படின்னு. யார் சொன்னா விபத்து ஆகிடுச்சா அப்படின்னு. ஆமாம் யார் சொன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, எங்கள் டிரைவருக்கு ரொம்ப நாள் எங்கள் காரை கவுத்து போட்டால் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசை. அங்கே பாருங்களேன், அவரை அந்த காரை பார்த்துட்ருக்கார் பாருங்கன்னு. அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிரைவரும் இப்போல்லாம்னா அசிஸ்டன்ஸ் உடனே கூப்பிடுவோம் வந்துடுவாங்க. அவருக்கு தனியாக நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த காரை அப்படி சுற்றி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்து எல்லாருமே அந்த டைமில் டென்ஷன் ஆகிறவங்க, இவர் சர்வசாதாரணமாக உட்காந்துக்கிட்டு அவர் அந்த மாதிரி சொன்னார் அப்படிம்பாங்க. அதான் எவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறாங்க லைஃப்பை அப்பா அப்படின்னு. வீட்லேயும் அப்படி தானே அப்பா? ரொம்ப ஜோவியலாக இருப்பாராம் அவர். வீட்டில் எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டு, பிள்ளைங்க வீட்டில் அங்கெல்லாம் இருந்தோன்னா எல்லாரையும் வச்சுட்டு பேசிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். ரொம்ப ஆசையாக இருப்பார் எல்லாருக்கிட்ட பிள்ளைங்கக்கிட்டலாம். இன்னொரு விஷயம், எங்கள் எல்லாருக்குமே அப்பா வந்து ஒரு பெரியாரியவாதியாக தெரியும். ஏன்னா அவர் நிறையா கருத்துக்கள் வந்து அந்த கருத்துக்கள் பேசியிருக்காரு. ஆனால் பலரும் நோட் பண்ணாத ஒரு விஷயம், அப்பாவுக்கு காந்தி மேலே இருந்த ஒரு ரொம்ப இருந்தது, சிலையே வச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு இருந்தது அவர் காந்தி மேலே? காந்திக்கு வந்து அப்போவே வந்து அப்பா ஒரு 50,000க்கு மேலே செலவு பண்ணி நாகர்கோயிலோட சொந்த ஊரில் ஒரு சிலை வச்சுருக்காரு. அப்பாவோட ரூமுக்கே ஏறி போகணுன்னா, மாடிப்படி ஏறி போனோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வால் இருக்கும், 3 வால். அந்த லெஃப்ட் சைட் வாலில் லைஃப் சைஸில் புத்தர் வந்து மெடிடேட் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்கும், போர்ட்ரேட் இருக்கும்.
ரைட் சைடில் வந்து ஜீசஸ் வந்து சிலுவையில் இருக்கிற மாதிரி, எதிரில் பார்த்தீங்கன்னா காந்தி நம்மளே பார்த்து நடந்து வர மாதிரி ஒரு கொம்பு வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே நடந்து வர மாதிரி பெரிய லைஃப் சைஸ் இருக்கும் அது. அந்த அவருக்கு காந்தி மேலே ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. ஒரு வாட்டி ரஷ்யாலேருந்து நிறைய ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ் வந்திருந்தாங்க இந்தியாவுக்கு. அப்போ சென்னையில் வந்திருந்தப்போ அப்பாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு அவங்களை சுற்றி காமிக்கிறது எல்லாம். அப்போ அவர் அந்த ஸ்டூடியோவில் போய் சுற்றி காமிச்சிட்டு இருந்தாராம். அப்போ அங்கே வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப பரவாயில்லையே, இதெல்லாம் உங்கள் ஊரில் வச்சுருக்கீங்க, இது வந்து ஸ்டூடியோவில் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இது நீங்களே தயாரிச்சதான்னு கேட்டாங்களாம். இல்லை அப்பா சொன்னாரன், இல்லை இது வந்து ஜெர்மனிலே எங்கேயோ வாங்கிட்டு வந்தது, வர வச்சது அப்படின்னு. அது மாதிரி ஒன்றொன்றையும் கேட்க எல்லாத்தையும் வெளிநாட்டு பேரே சொன்னோடனே அவங்க கொஞ்சம் கிண்டலாக என்ன பண்ணாங்களாம், ஓ உங்கள் ஊர்லேருந்து பண்ணது இங்கே ஒன்றுமே இல்லையோ அப்படின்னாங்களாம். அப்போ எல்லாரும் சுற்றி இருந்தவங்க அவ்வளோ பேரும் அந்த ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க, என்ன அப்படி சொல்லிட்டாருன்னு. உடனே அப்பா அந்த சுச்சுவேஷன்லேயும் என்ன சொன்னாராம், யார் சொன்னதுங்க, இங்கே பாருங்கள் இவ்வளோலாம் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தால் கூட இவ்வளோ பெரிய ஸ்டூடியோ கட்டியிருக்கோமே, அது எங்கள் நாட்டிலே எங்கள் ஆளுங்களே கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு, வெளியில் பாருங்கள் எவ்வளோ வெளிநாட்டு கார் நிற்கிது, அதில் இருக்கிற அந்த கார்லாம் எப்படி ஓடுதுன்னு நினைக்கிறீங்க, அந்த டயரில் இருக்கிற அத்தனை காற்று எங்கள் காற்று அப்படின்னு சொன்னாராம். அது கேட்டோன்னே அவங்களும் சிரித்து இவங்களும் சிரிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சினிமாவில் ஆக்ட் பண்ணுறவங்க எல்லாத்தையும் அங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கேருந்து அம்மா அப்பா சுப்பிரமணியம் டைரக்டர், பெரிய டைரக்டர் அவர் அப்புறம் நார்த் இந்தியாவிலேருந்து ராஜ் கபூர், திலீப் குமார், துர்கா கோட்டேன்னு நினைக்கிறேன், அவங்க நிறைய பேர் போயிருக்காங்க அங்கே ரஷ்யாவுக்கு. அப்போ வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளமா, எங்கே போனாலும் அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி ஒரு வாட்டி ஹோட்டலுக்கு போனாங்களாம். அப்பா எப்போவுமே கையில் ஒரு டைரி வச்சு வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அங்கே ஹோட்டல் போனப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, ரோஸ்டட் சிக்கன் மாதிரி வரைஞ்சி காமிச்சு அது வேணும்னு கேட்டோடனே அவன் சிரிச்சுக்கிட்டே கொண்டு வந்து எல்லாருக்கும் சர்வ் அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய க்ரௌடு வந்துருச்சு. அப்போ ஒருத்தங்களாக போய் பேசிட்டு வச்சுட்டு வந்திருக்காங்க. அப்பாவோட டேர்ன் அவன் இன்டர்பிரேட்டர் இருந்திருக்காரு சொல்கிறத. அப்பாவோட டேர்ன் வந்தோடனே ஃபஸ்ட்டு 2-3 லைன்ஸே அவர் ரஷ்யன் லாங்குவேஜில் பேசியிருக்காரு. உடனே எல்லோரும் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி ஒரே சேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அப்பாட்ட வந்து கேட்டாங்களாம், நீங்கள் இது அப்பா வந்து சொன்னாராம், நிறைய ஜோவியலாக பேசிகிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க க்ரௌடு அவர் பக்கம் நல்லா சிரித்து போய் கேட்டுட்டு இருந்தது பார்த்தோன்னே சட்டுன்னு இவர் என்ன சொல்லியிருக்காரு, காந்தி வந்து எங்கள் நாட்டு தலைவர், எங்கள் நாட்டில் தலைவர், அவர் வந்து அவரோட கொள்கையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உள்நாட்டு சண்டை வெளிநாட்டு சண்டைலாம் போட்டுக்கிறீங்க, நிச்சயமாக அதெல்லாம் உண்மையாக வராது, நீங்கள் ரொம்ப ஒத்துமையாக இருப்பீங்க அப்படின்ட்டுருக்காரு. உடனே அந்த இன்டர்பிரேட்டர், நான் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாராம். உடனே அப்பா சொன்னார், ஏன் என்னத்துக்கு, நான் நல்லது தானே சொல்கிறேன் அப்படின்னா. பரவாயில்ல, அப்போ கூட உங்கள் தலைவரை பற்றிலாம் இங்கே வந்து பேசக்கூடாது, நாங்கள் பண்ண மாட்டோம்னு. அதுவும் எங்கள் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, அவங்க பண்ணவே மாட்டோம் நிச்சயமாக. அப்பா இவர் சொல்லியிருக்கா, நேராக போய் உட்காந்துட்டு, அப்போ நான் இந்த இடத்த விட்டு எழுந்திரிக்கவும் மாட்டேன், சாப்பிட மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், என் பேச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணால் தான் நான் எழுந்திருப்பேங்கன்ட்டு போய் உட்காந்துட்டாராம். உடனே அந்த க்ரௌடு அது வரைக்கும் அப்பாவோட பேச்சு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்டு இருந்தவங்க ஒரே கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம், அவர் என்ன சொல்கிறாரோ சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இவங்களும் பெரிய பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை வந்து பேச சொல்லி அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்களாம் அவங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துலேயே ஒரு இங்கேருந்து இந்த நாட்டிலையோ வேறு நாட்டிலையோ தைரியமாக ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில் போய் அவங்க தலைவரை பற்றி தைரியமாக பேசிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வந்து அப்பாவை மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்சிடென்ட் ஆக்சுவலாக ரொம்ப புதுசாக இருக்குது, இது யாருக்குமே தெரியாது இந்த ஒரு சைடு அப்பாவுக்கு இருக்குங்கிறது. அப்பா பற்றி பேசுகிறப்போ இந்த ஒரு விஷயத்த பேசாமல் இருக்க முடியாது. அவருக்கும் தியாகராஜ பாகவதற்கும் இருந்த நட்பு நீங்கள் நேரில் பார்த்தது உண்டா அவரை? நான் வந்து எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப கான்டாக்ட் இல்லை எங்களுக்கு, இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் கண் பார்வையெல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு வாட்டி நான் எங்கள் காசிச்செட்டி ஸ்ட்ரீட் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு அம்மா கூட எதுக்கோ சாரி வாங்கிறதுக்காக போயிருந்தப்போ அவரை பார்த்துட்டு அம்மா உடனே அண்ணன் வந்திருக்காருன்ட்டு போய் பேசினாங்க. அப்போ அவரும் வந்து கண்ணு தெரியல, அப்போ அம்மா பேர் சொன்னோடனே தங்கச்சிம்மா எப்படிம்மா இருக்கேன், நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு இருந்தார். அந்த டைம் பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது எப்போது நினச்சி பார்த்தா கூட. என்னமோ அவர் அப்போ இருக்கிற சூப்பர் ஹீரோ அவருக்குன்னு இந்த மாதிரி ஒரு நிலைமை. தமிழ்நாட்டோட முதல் சூப்பர் ஸ்டார் இல்லை? நிச்சயமா அவரை மாதிரி அவர் படம்லாம் வருஷக்கணக்கில் ஓடும். அவர் பியு சின்னப்பாவோட படம் அப்படின்னு. அப்பாவோட சில கருத்துக்கள் இல்லை பாடல்களில் இருக்கிற வரிகள்லாம் வந்து இப்போ வரைக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்ததுல எந்த பாடல் இப்போ வரைக்கும் பொருந்துற மாதிரி இருக்குது? இது விஞ்ஞானத்தை வளர்க்க போகிறேன்டி படத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டாங்க. அந்த இதில் வந்தது இட்லி பட்டன் தட்டி விட்டா இட்லி வந்து கிடைக்கும், அப்புறம் கம்ப்யூட்டர் பற்றி சொல்லுவேன், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகும். ஆனால் இது முக்கியமாக ஒரு விஷயம் வந்து என்னென்னா, பொண்டாட்டி புருஷன் இல்லாமல் பிள்ளையும் குட்டியும் பிறக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃபர்டிலிட்டி கிளினிக் இருக்குது. அது கூட அப்பா சொன்னது நடந்திருக்கு.
என்னை கேட்டால் இப்போ இந்த இப்போ வந்து அப்பா இருந்திருந்தாருன்னா அவர் சொன்னது எல்லாமே நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அவர். கண்டிப்பா இல்ல, அவர் சொன்னது பல விஷயம் இப்பயும் பொருத்தி பார்த்துக்க முடியும். அரசியல் ரீதியா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரியான கருத்துக்கள் சமூக கருத்துக்களா இருந்தாலும் சரி, இப்போ வரைக்கும் பொருத்தி பார்த்துக்க முடியும்ல. வீட்லயும் அதே மாதிரி தான் பேசுவார் அவரு. வீட்லேயும் அப்படி தான். அப்புறம் அவர் ஆஃப் ஸ்க்ரீன்லன்னு சொல்கிறீங்க அதானே? அதான். டாக்டர் அம்மா கையில் அடிபட்டுருச்சு அவருக்கு ஒரு வாட்டி. அது ரைட் ஹேண்டுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அம்மா உடனே பிடிவாதமாக நைட்டே போய் நைட் ரொம்ப லேட் நைட் அது. அப்பா வந்து வேண்டாம் காலையில் போய் பார்த்துக்கலாம், டாக்டரை போய் என் டிஸ்டர்ப் பண்ணணும். அவங்க தெரிஞ்சவங்க டாக்டர் இருந்தாலும் அவங்க முடியாது இப்போவே போகணுன்னு சொல்லி போயிட்டாங்க போல இருக்கு. போய் கதவை தட்டி அவரை போய் பார்த்தோன்னே, என்ன கிருஷ்ணா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து எக்ஸாமின்லாம் பண்ணிவிட்டு, நான் மருந்து போட்டு கட்டு போட்டு விட்றேன் நல்லாயிடும்ன்ட்டு அவர் ரொம்ப பொறுமையாக உட்காந்து மருந்தெல்லாம் போட்டு கட்டெல்லாம் போட்டு விட்டார். அடுத்த நாள் வந்து சரியாயிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, காலைல சரியாயிடும் அப்படின்னாராம். அதுக்கு அப்பா உடனே சொல்லியிருக்காரு, அது எப்படி சரியாகும், நீங்கள் எனக்கு வலது கையில் அடிபட்டிருக்கு, நீ இடது கையில் இல்லை எனக்கு கட்டு போட்டிருக்கேன் அப்படின்னாராம். அப்போ எவ்வளோ பொறுமையாக அவர் போடுற வரைக்கும் அதை சொல்லாமல் அந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு. அது ஒன்று. அப்புறம் கலைஞர்கிட்ட வந்து மணமகள் படத்தில் திரைக்கதை வசனம் எழுதினார் கலைஞர். அப்போது அப்பா வந்து அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக அவரை கூப்பிட்டு விட்டுருந்தாரு. அப்புறம் வந்திருந்தோடனே அவரை உட்கார வச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்து, முதல்ல உனக்கு நான் பணம் கொடுக்கணும், இது போதுமா பாருன்னு ஒரு பெரிய ரவுண்டு போட்டிருக்காரு, 0 போட்டிருக்காரு. உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாராம். ஓ இது பத்தாதா, சரி இன்னொரு 0 போட்டாராம். இதுவும் பத்தாதா அப்படின்னு கேட்டு திருப்பி காமிச்சிருக்காரு. இல்லை இது பேசாமல் சிரிச்சுட்டே உட்காந்தாராம். திருப்பி இன்னொரு 0 போட்டாராம். இது கூட பத்தாதா, சரி அப்போ இந்த வச்சுக்கோன்ட்டு ஒரு ரூபா 1ன்னு போட்டாராம். இட் மீன்ஸ் 1 ரூபி இல்லை, அது நினைக்கிறேன் இது போதும்னு நினைக்கிறேன்ட்டு கொடுத்தாராம். அவர் அப்படியே திருப்பி 1000 ரூபாய் ஆயிடும்ல அதை வச்சு இது போதுங்கண்ணே அப்படின்னாராம். அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாராம் அவர். அந்த மாதிரி சொல்லுவாங்க அதை. ஒரு வாட்டி ஒரு லேடி ஒன்று வயிற்றில் துணியை கட்டிட்டு எப்போ பார்த்தாலும் வந்து அப்பா கிட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போகுமா, அடிக்கடி வருமா அது. அப்போ அம்மா சொன்னாங்களாம், ஏங்க அந்த பொம்பளை நம்மளை ஏமாத்துதுன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாங்களாம். நல்லா தெரியுது, நான் அது ஏமாத்துறதுக்காக தான் பணம் கொடுக்கல, அதோட நடிப்பை பற்றியா ரொம்ப நல்லா நடிக்குது, அதுக்காக தான் நான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு வரான். இல்லை இன்னொரு சம்பவம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருத்தர் வந்து நாதஸ்வரம் வந்து வாசிக்கிட்டே இருப்பார் ஒருத்தர், அதை வச்சு காசு கேட்பாரு, ஆனால் ரொம்ப தப்பாக வாசிப்பாரு, இருந்தாலும் ஒரு காசு கொடுப்பாரு, விட அவன் கஷ்டத்தை வாசிப்புல காட்டுறான். ஆமாம் பாவம் அவர். எதுக்கு அவன் தான் தப்பாக வாசிக்கிறான்னு தெரியுதுல்ல, எதுக்குன்னா அவன் அந்த தப்பாக வாசிக்கிறதே அவன் கஷ்டத்தை காமிக்கிறான் அவன். இப்போ நான் கொடுத்தேன்னா அட்லீஸ்ட் இனிமேவாவது கற்றுக்கிட்டு வாசிப்பானுமே அப்படின்னு சொல்லி அதான். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அப்பா பற்றி. உங்களுக்கு பர்சனலாக அப்பாட்ட எனக்கு இந்த ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னா அது இல்லை, எனக்கு அவர் நிறைய விஷயம் சினிமாலேயே காமிச்சிருக்காரு, ரொம்ப மாரலாக சொல்லணும்னு. நிறைய அந்த பெண்கள் படிக்கணுங்கிறதுக்கு நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதை. ஏன்னா சின்ன பிள்ளைங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சின்ன பிள்ளைங்கிட்ட சட்டுன்னு நம்ம எதுவும் பேசிடக்கூடாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க உடனே கிராஸ் பண்ணிக்கிற பவர் இருக்குது அவங்களுக்குலாம். அதை வச்சு மணமகள் படத்தில் அப்பா வந்து வாத்தியாரை ஆக்ட் பண்ணுவார், பெரிய தலைப்பாக்கட்டெல்லாம் போட்டுட்டு அப்படி இருப்பார். அம்மாவோட பையனாக எங்கள் அண்ணனே ஆக்ட் பண்ணியிருந்தார், ரொம்ப மிஸ்டியூஸ் அவர் சின்ன வயசுலேருந்து. அவருக்கு வந்து ஒரு 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பா கிட்ட வந்து பையனை கொஞ்ச நேரம் விட்டுட்டு போகிறேன், நான் இப்போ வந்துடுவேங்க உடனே அப்படின்ட்டு போவாங்க. இவர் என்ன பண்ணுவார், ஒரு புக்கை எடுத்து சீக்கிரமாக இந்த புக்கை படித்து முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்லாண்டிங் கவுச்சில் போய் சாஞ்சி படுத்துக்கிட்டு புக்கை எடுத்து வைப்பார். இப்போ அண்ணன் போய் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள், நான் சும்மாவே இருக்கேன், என்ன பண்ணணும், ஏதாவது பண்ணான்னு சொல்லுவார். அப்புறம் பொறுமை இழந்து அவர் சொல்லுவார், என் தலையில் தீய வை அப்படிம்பார். உடனே அண்ணன் என்ன பண்ணி படுத்துட்டு இருப்பார்ல, பின்னாலே போய் அவர் தலையில் தீய வச்சுருவார், மேட்ச் பாக்ஸ் எடுத்து வச்சு விட்ருவார். உடனே அங்கே 2 பசங்க ஒரு பொண்ணு வரும், வந்துட்டு வாத்தியார் ஐயா அப்படின்ட்டு வரும், வந்துட்டு ஐயோ அதுக்கு சொல்லாது, அது தலையில் நெருப்பு எரியுதுன்னு, ஐயோன்ட்டு ஓடி போயிடும். இன்னொரு பொண்ணு புக்கை எடுத்துகிட்டு வரும், அதுவும் அதே மாதிரி சொல்லிட்டு ஓடி போயிடும். பின்னால் அவர் காக்கா ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன், அவர் வந்து என்ன பண்ணுவார், காஃபி கொடுப்பார் அப்பாவுக்கு, அது வாங்கிக்குவார் அப்பா. அப்புறம் சொல்லார், ஐயோ அம்மா என்னடா எல்லாரும் ஐயோங்கிறீங்க, என்னடா ஆச்சு பின்னால் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பார். அவருக்கு புரியாது, எல்லாம் கத்துறாங்களேன்ட்டு. அப்போ சொல்ல சுடலை அப்படிம்பார். இவர் காஃபியை குடிச்சு பார்த்துட்டு சுடலையே அப்படிம்பாரு. அப்புறம் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, தட்டி விட்டுட்டு யார் பண்ணது இதை அப்படிம்பாங்க. அப்போ அவர் அண்ணன் சைலண்ட்டாக உட்காந்துருப்பாருங்க. அப்போ சொல்ல, என்னடா தள்ள தீய வைனா நீ வச்சிட்டியா அப்படிம்பாங்க. அம்மா போய் அடிக்க போவாங்க. அப்போ அவர் சொல்லார், அடிக்காத, பிள்ளைங்கக்கிட்ட நம்ம என்ன பேசணுமோ அதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும், நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே மனசில் வாங்கிட்டு செய்வாங்க. அவன் வந்து கேட்டான் என்ன பண்ணணும்னு, நான் நல்லதாக எதாவது சொல்லியிருந்தா அவன் செஞ்சுருப்பான், நான் தலையில் தீய வைன்னு அவன் வச்சுட்டான் அப்படிம்பாரு. சூப்பர். அதான் பேரண்டிங் பற்றி நிறைய விஷயம் ரொம்ப மாடர்னான தாட்ஸ்லாம் வந்து முன்னாடியே அப்பா வந்து பேசியிருப்பார்ல. இன்னொரு கொஸ்டின், கடைசி கொஸ்டின் இது. அப்பாவோட கதையை மறுபடியும் பயோபிக்காக பண்ணணும் அப்படின்னா யாரை வச்சு பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் கரண்டாக சினிமா ஃபாலோ பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரில. எனக்கு
பட் ஏதோ ஒரு விஷயத்த ஒரு பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குதா உங்களுக்கு? இல்லை, எனக்கு அப்பாவை பற்றி பயோபிக் மாதிரினா என்ன சொல்கிறீங்க? எனக்கு அதை விட எனக்கு என்ன ஆசைன்னா 67 NS கிருஷ்ணன் ஒன்று வந்துச்சு. அது மாதிரி இல்லாமல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பார்க்கணுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அவரோட காமெடியில் எல்லாத்துலேயும் மாரல் இருக்குது. காமெடியும் சிரிச்சுக்கலாம், அட் த சேம் டைம் புரிஞ்சிக்கலாம் கூட என்னமோ நடக்குதுன்ற மாதிரி. அதனால் அவரது இந்த 20s 2024 வரைக்கும் வந்துருச்சு. 1967 வந்தது அந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் வச்சு எடுத்தாங்க. அது மாதிரி அவர் நல்ல படமாகவே எடுத்து கூட போடலாம். அது மாதிரி போட்டாங்கன்னா நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். யங்ஸ்டர்ஸும் பார்க்கலாம், இல்லை தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி போடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இல்லை, கண்டிப்பாக பதிவு பண்ண வேண்டிய ஒரு கலைஞர் தான் வந்து கலைவாணர். நிறைய அவர் சொல்கிறதெல்லாம் நிறைய நம்மளே அதை எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பாக்கெட்டில் நிறைய நினைத்து வச்சுட்டு ஊர் பற்றிலாம் பேசுவார். ஒரு ட்ராமா நடத்துவார் அப்பா. அது வந்து அவர் சொல்லுவார், அவங்க பாருங்கண்ணே அந்த ஆள் இப்படி பண்ணானா அப்படி பண்ணான். அப்பா கேட்பார், அதெல்லாம் விடு, இப்போ உன்னோட பையில் என்ன வச்சுருக்கேன்னு, பாக்கெட்டில் என்ன வச்சுருக்கேன், என்னென்ன கொஞ்சம் பேப்பரு கொஞ்சம் சில்லறைன்னு. அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ பேப்பரு, எத்தனை சில்லறை, என்ன பேப்பரு அப்படின்னு. அதை என்னென்ன நீங்கள் அதெல்லாம் எப்படின்னா தெரியணும். உன் பாக்கெட்டில் இருக்கிறதே உனக்கு தெரியல, சுற்றி இருக்கிறவங்கள பற்றி நீ ஏன் இப்படி இவ்வளோ பேசுகிற நீ அப்படிம்பார். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அப்பாவை பற்றி. சிரிச்சுக்கலாம், அட் த சேம் டைம் மாரலாகவும் இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி ஒன்று கொண்டு தான் நல்லா இருக்கும்னு எனக்கு. ஏன் கண்டிப்பாக அப்பாவோட தாட்ஸ் தனி, அவரோட லைஃபே வந்து ஒரு பயோபிக்கான ஒரு மெட்டீரியல் தானே. விஞ்ஞானத்தை விளக்க போகிறேன்டி பாட்டில் வந்து கடைசியில் ஒரு இது வரும். என்னென்னா, மாட்டு வண்டி எப்பவுமே மெதுவாக தானே போகும். அது வந்து என்னமோ சூட்சமம் பண்ணி அது வேகமாக ஓட்டுற மாதிரி பண்ண போகிறேன்னு மாட்டு வண்டிக்கு சூட்சம் வச்சு மாமியாருக்கு ஓட்டி காட்ட போகிறேன்டி, அதில் ஒன்னையும் ஏற்றிக்கிட்டு அப்படின்னு சொல்லி பாடுவார். அதுக்கு எங்கள் பாட்டி, அதாவது அம்மாவோட அம்மா, அப்பாக்கு மாமியாரா, அவங்க வந்து உங்கள் வீட்டுக்காரு உங்கள் பாட்டெல்லாம் சினிமாவோட வச்சுக்க வேண்டியது, என்னையே இழுத்தாருன்னா சொல்லுவாங்கன்னு அம்மா அதை சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரியல் லைஃப்ல இருக்கிறாலையும் உள்ள தூக்கி போட்டுவாரு. அதை சொன்னதுக்காக அவங்க சீரியஸாகவே அவங்க அம்மாட்ட போய் கோச்சிக்கிட்டாங்கன்னு அப்பாவும் அம்மாவும் சொல்லி சிரிச்சுக்குவாங்களாம். அதை ஓகே. அதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மில்கி மிஸ்ட் இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist.